ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டே ஆகணுங்கிற இது மனோபாவம் எனக்கு கிடையாது. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதற்கு மட்டும் பேசணும்னு நினைக்கிறவன் தான். ஆனால் சில சமயம் ஒரு இந்த அரசியல் அப்படி பேச வைக்கிது. நேற்றுக்கு தமிழ்நாடு முழுக்க தாவேகா, தமிழ்நாடுடைய வெட்டி கழகம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு போராடுறதுக்காக நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தியிருக்காங்க. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, தலை இல்லாத முண்டை மாதிரி அந்த தலைவர் வரல. தலைவருக்கு இது தெரியப்படுத்தினாங்களா, இல்லை தலைவருக்கு அது வரக்கூடிய நிதானத்தில் அவர் இருந்தாரா, வந்தால் பேசக்கூடிய நிதானமாக அவர் இருந்தாரா, இல்லை இது நடந்ததே அவருக்கு தெரியுமா தெரியாதா, ஒரு தெளிவான மனோபாவத்தில் அவர் இருந்தாரா, எதுவும் நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் தலை வரல. தலை இல்லாத முண்டங்கள் மாத்திரம்தான் இந்த எல்லா ஊர்லேயும் கத்திருக்கு. அதில் அளவுக்கு அதிகமாக கத்தின 2 மிகப்பெரிய தற்குறிகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். நம்பர் 1, இந்த லாட்ரி டிக்கெட்டு விற்று பல லட்சம் குடும்பங்களை நற்கதியாக விட்டு நடுரோலனுக்கு விட்டு தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்ட இந்த ஆதவ் அர்ஜுனா, லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய முட்டாள் திருடர். இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் ஏதோ கழிப்பறை இல்லையா? ஏன் மோடி சொல்லியிருக்காரு, இந்தியா முழுக்க அத்தனை கிராமத்துலேயும் அத்தனை இடத்துலையும் கழிப்பறை கட்டு கொடுக்குறேன். அப்போது மோடியை சொல்ல வேண்டியதான், நீ உனக்கு துணிச்சல் இருந்தால். முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுக்கித்தனமான வார்த்தை வருதுன்னா அது எவ்வளோ ஒரு பொறுக்கியாகவும் திருடனாகவும் எத்தனையோ குடும்பத்தை கெடுத்தவனாக இருந்தால் அவன் வாயிலேருந்து தான் இந்த வார்த்தை வரும். பொது வெளியில் பேசும் பொழுது எப்படி பேசணும் தெரியாத தற்குறிகள், அறகுறைகள், முட்டாள்கள், அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன். ஏற்கனவே திருமாவளவனை எப்படியாவது கிளப்பி பார்க்கணும். திருமாவளவன் புத்திசாலி, அரசியல் தெரிந்தவர், போடா வெள்ளன்னு வெள்ள அமிச்சார். புரியுதா? அவனை அண்ணங்கிறது, இவன் அண்ணங்கிறது, அவனை இதுங்கிறது. ஆக மொத்தம் கடைசியில் அதாவது அந்த என்ன சொல்கிறது, அயோக்கியர்களின் புகலிடம் அரசியல், பொதுவான வார்த்தை. ஆனால் அந்த பொதுவான வார்த்தை 100% பொருந்துறது இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் இல்லையா? அவருடைய இவன் பேசுகிறது அசிங்கமாக இருக்குது. என்னடா இவன் அவன் முதல் தடவையாக நான் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ரோட்டில் ஒரு நாய் கடிக்க வந்தால் நாய்க்கு எப்படி நாய் ப்ளீஸ் நாங்கள் சொல்கிறேன் கேளுங்க, நான் இந்த தெருவை சேர்ந்தவன் தான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடாது. பொல்லேன்னு ஒரு குச்சி எடுத்து ஒரு அடி விட்டால் தான் அந்த நாய்க்கு புரியும், ஓ இந்த இடத்துல நம்ம கடிக்கக்கூடாது, ஓடிடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். இந்த ஆள் பேசுகிறான், என்னை விட நேருக்கு நேரம் பேச சொல்லுங்கள். எந்த டிவியோ, சன் டிவி, ஏன்னா நிறையா கவரேஜ், இல்லைன்னா உன் மூஞ்சியை எவன் எடுப்பான்? நிறையா கவரேஜ், எத்தனை காசு கொடுத்தாலும் திருப்பி அப்படியே யூடியூப் சேனலுக்குள்ளே தான் மூஞ்சியை காட்ட முடியும் இல்லையா? சன் டிவியில் காட்டுறவளுக்கு என்ன தகுதி இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு சீரியல் வில்லன் நடிகனாக போனால் கூட சின்ன பிட்டு ரோல் தான் கொடுப்பாங்க இந்த ஆதவ் அர்ஜுனாக்கு. இவன் முதலமைச்சர் முட்டாள்கிற வார்த்தையை ஒரு அரசினுடைய அதிகாரத்தினுடைய பவர் தெரியுமா? காலில் ஒட்டின சாணியை அலம்புற மாதிரி உங்களெல்லாம் அலம்பிட்டு அதை பொருட்படுத்தாத போயிட்டுருக்கிறவர் தான் தமிழக முதல்வர். அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. உங்களுக்கு இப்போ அரசியல் என்னங்கிறது சில பேரை கேட்டால் தெரியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்கலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியும். நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோட சவால் விட்றீங்க. உதயநிதி ஸ்டாலின் நேருக்கு நேர் பேசணுமா? இவர் பேசுவாராம், உதயநிதிக்கு பேச வராதான். அப்படி பேசி அவர் ஜெயிச்சிட்டா இவர் அரசியல் விட்டு போகிறாராம். தருதலை நீங்கள்லாம் அரசியலுக்குள்ளே இன்னும் வரவே இல்லை. அப்படி அரசியல் விட்டு போவீங்க?
எங்கேயோ பிழைக்கிறதுக்கு, நாளைக்கு ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம பண்ணின க்ரைம்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியலுக்கு புகலிடமாக வந்த நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? அதை பேசக்கூடாது. சினிமா டிக்கெட்டை இன்னி வரைக்கும் பிளாக்கில் டிக்கெட் விற்று அதில் பெரிய ஆளானவங்க தானே நீங்கள் நிறைய பேர் சேர்த்துட்ருக்கீங்க. அது எத்தனை பேர் குடும்பம் பாழாக போச்சு தெரியாது உங்களுக்கு? என்னத்தை அரசியலை பற்றி பாத்ரூம் இல்லைன்றீங்க, பாத்ரூமை பற்றி பேசுகிறீங்க. கரூரில் ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட வைக்க தெரியாத துப்பு இல்லாத நீங்கள் 41 பேர் செத்து போயிருக்காங்க. அங்கே எத்தனை செருப்பு கிடந்தது? அந்த கலவரம் நடந்து எல்லாம் அந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டிலாவது கிடந்ததா? காலி பாட்டில் கிடந்ததா? இல்லை. அவர் விசிறி அடித்தார், ஏதோ பிச்சைக்காரனுக்கு காசு தூக்கி போடுற மாதிரி இல்லையா? 41 பேர் செத்தோன்னே ஊரை விட்டு ஓடின கோழை பசங்க நீங்கள் பேசுகிறீங்கல்ல. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க இதெல்லாம்? ரஜினியை பற்றி பேசுகிறீங்க. ரஜினியை இவர் தான் இது பண்ணார். கடைசியில் அவர் அப்படியே சன் டிவிக்கு படம் நடிக்க போயிட்டார், ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் நடிக்க போயிட்டார். அந்த துப்பு தான் உங்களுக்கு இல்லையே. நீங்கள் வெறும் லாட்ரி டிக்கெட்டே அடித்து, அதையும் கள்ள டிக்கெட்டை அடித்து, ஒரே டியூப்ளிகேட் டிக்கெட் அடித்து அதை விற்கிற நீங்கள், இந்த குடும்பம் வந்து சினிமா எடுத்து அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணி டாக்ஸ் கட்டுறவங்களை பற்றி பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? உதயநிதியோட கால் தூசிக்கு கூட வராதவங்க நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? சமீபத்தில் பார்த்தீங்களா திருச்சியில் கூட்டம்? 10 லட்சம் பேர், அத்தனை பேரும் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. புரியுதில்ல? 5000 பேரை கூப்பிட்றேன்னு சொல்கிறது, அதில் ஒருத்தன் செத்து போகிறது. 3800 பேர் கூப்பிட்றேன்னு சொல்கிறது, அதில் 2 பேர் செத்து போகிறது. 41 பேர் செத்து போகிறது, மயக்கம் போட்டு விடுறது. அதெல்லாம் ஏன் திமுகவில் நடக்கலை? உங்கள் கட்சி, நீங்கள் கட்சின்னு ஒன்று தண்டத்துக்கு வச்சுருக்கீங்களே, மே மாதத்துக்கு அப்புறம் கலைச்சிருவீங்கல்ல, அந்த கட்சியில் தான் இது நடக்குது. நீங்களாம் ஏன் பேசுகிறீங்க? பையன் பாண்டிச்சேரியில் ஒரு 300 கோடி ரூபாய் கொண்டு வந்தால் சீஃப் மினிஸ்டராக இல்லைன்னா வந்து வாயிலேயே ஒன்று போட்டார் அமித்ஷா. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்தா பேசாமல் வாங்கிட்டு போகிற வேலையை பார்த்து தொலைச்சி கட்டிட்டு வரும், வாய் பொத்திட்டு பேசாமல் இருக்கு. அதோடைய மிகப்பெரிய ஸ்பீக்கர் உலக அளவில் நாளைக்கு அந்த பாண்டிச்சேரி கட்சியை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு என்னுடைய சிஷ்யன் தாடி பாலாஜி. ஏதோ ஒன்று தாடி பாலாஜிக்கு அவன் லைஃபு கொஞ்சம் இந்த தேர்தல் வரைக்கும் நல்லபடியாக நடந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஓகேயா? மனைவி, நம்ம மார்ட்டினுடைய மனைவி, அவங்க அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இதில் இருந்தாங்க, ஐஜேகேல இருந்தாங்க. ஐஜேகேல கேட்டு சீட்டு கேட்டு ஒரு சீட்டு வாங்கி அவர் மட்டுமே நிற்பார். அதுக்கு நம்ம எதுக்கு கூட நிற்கணும்னு சொல்லி இந்த செலவழிச்ச பணத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க அதிமுக. வரட்டும். ஆனால் ஒரு குடும்பமே 4 கட்சியில் இருந்துக்கிட்டு என்றைக்காவது பிரச்சனைனா நம்மளை ஏதாவது ஒரு கட்சி காப்பாற்றுங்கிற திருட்டு எண்ணத்தில் இருக்கிற உங்கள் குடும்பம் இதை பற்றி பேசக்கூடாது. அதுவும் குடும்ப அரசியலை பற்றி நீங்கள்லாம் பேசுறதுக்கு யோகியதையே கிடையாது. புரியுதா? நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? கவுன்சிலராகவும் ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கல இல்லை. உதயநிதி பற்றி பேசுறதுக்குலாம் என்ன யோகியதை இருக்குது? ஒரு செங்கலை காமிச்சு ஒரு எலெக்ஷனையே ஜெயிச்சவர். இன்னி வரைக்கும் உங்கள் தலைவர் வீட்டு விட்டு வெளியிலேயே வரலை. அப்படியே வெளியில் வந்தால் ஜோடியாக தான் வராரு. அந்த ஜோடியாக வர்றது அவருக்கே ஆப்படிக்குது இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டத்தில் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு. இது உங்களை விட ஒரு பெரிய முட்டாள் உங்ககிட்ட இருக்கான். இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ், அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு இதெல்லாம் பெரிய நல்லா படித்து ரொம்ப மூளை இருக்கிறவங்க. அது மூளை இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரிமினல் புத்தி இருந்தால் போகிறோன்னு நிரூபித்தது வந்து அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை செட்டு தான் உங்களுக்கு உள்ள, அண்ணாமலை தான் குரு இல்லையா? அந்த அண்ணாமலை மாதிரி தான் ஐஆர்எஸில் இருந்துக்கிட்டு அங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் அதை விட இங்கே ஜாஸ்தி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்த அந்த ஆள் தற்குறி முதல்வர்னு பேசுகிறான் அந்த முட்டாள். 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களே, நீங்க தான் சார் தற்குறி. தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி இல்லையா? என்ன டிஜிபி இருந்தால் என்ன பண்ணுவார்? நேராக அவரே போய் பைக் எடுத்துகிட்டு போய் உங்கள் தலைவர் இருக்கார் விசை மாதிரி நேராக போய் அப்படியே குற்றத்தை தடுத்துருவாரா? அறிவு வேணாம்? ஒரு இன்ஸ்பெக்டர் செய்கிற வேண்டிய டிஜிபி செய்வாரா? ஏசி பண்ண வேண்டியது, டிசி பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்து டிஜிபி பண்ணுவாரா? அறிவு வேணாமா? ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் பேசும்போது முட்டாள் கூட்டத்தை வச்சுருக்கீங்க.
அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் தான் கை தட்டும், ஓட்டு வராது. உங்களுக்கு மே மாதம் அப்படி புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு பைத்தியம் தெளியாது. என்ன பண்ண முடியும்? ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் சேர்க்குறவளுக்கு கீழ்ப்பாக்கத்தில் இடம் இல்லை. ஆனால் நிர்வாகிகள்ங்கிற பேரில் ஒரு தலைவனையே முட்டாளாக அடிக்கக்கூடிய ஒரு நல்ல குழு சிறப்பாக இருக்கீங்க. உங்களை யாருமே அழிக்க முடியாது, நீங்களே போகிறோம். என்ன பப்ளிக்கில் போய் பேசுகிறீங்க? என்ன ஒரு கற்பழிப்பு அப்படின்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா? அது எங்கள் வீட்டில் பீரோலேருந்து நகை திருட்டு போச்சுன்னா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா? அறிவு வேணாம். தனிப்பட்ட க்ரைம், அது இண்டிவிஜுவல் க்ரைம். அந்த க்ரைமுக்கு உண்டான விஷயத்தை பெரியாதே பேசணும். பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும். அதே சமயத்தில் நம்ம வீட்டிலேயே சொல்லலையா, பார்த்து போப்பா, நல்லபடியாக போடா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னா, நான் ரோட்டில் குறுக்க ஓடுவேன், லாரி மாத்திரம் என் மேலே அடிச்சுது, நீ மார்ச்சரிக்கு தான் போகணும். அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? நான் நடு ரோட்டில் ஓடுவேன், அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன். நான் பாருங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பொண்ணு இருக்கா, பேத்தி இருக்கா, புரியுதா? அதே போல் முதலமைச்சருக்கும் இருக்காங்க. அதை கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதையே கிடையாது. உங்கள் தலைவன் முதல்ல ஒழுக்கமாக இருக்கானா, நேர்மையாக இருக்கானா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசலாம். நீங்கள் என்ன வானத்துலேருந்து குதிச்சிட்டிங்க, வெறும் ஆட்டு புழுக்க மாதிரி ஒன்றுமே இல்லை. நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாராவது சொல்கிறாங்களா? இங்கே இது வரைக்கும் உங்கள் கட்சிக்கு யாராவது கூட்டணிக்கு வந்திருக்காங்களா? வேறு எங்கேயுமே போக வழியே இல்லாத செங்கோட்டையன் வந்தார். வேறு யார் வந்தாங்க? இப்போ வந்த ஒரு முஸ்லீம் பார்ட்டியும் வேணாம், உங்களை நம்ப மாட்டேன்ட்டு வெளில போயிட்டாங்க. உங்களை காட்டி பேரம் பேசி அரசியலுக்கு பண்ணாங்களே தவிர உங்களை நம்பி ஒருத்தம் கூட வரவே இல்லையே. யோசிச்சு பார்த்தீங்களா? கடையை திறந்து உங்கள் உறுப்பினர்களே உங்ககிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போனாங்களே, எவன் ஃபில்அப் பண்ணி கொடுத்தான்? உங்கள் யோகியதையே உங்களுக்கு தெரியல. கண்ணாடியை பாருங்கள் முதல்ல, அப்புறம் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசலாம். அரசியலை விட்டு போயிடுறேன். நீங்கள் அரசியலுக்கே நீங்களாம் வரவே இல்லை. அந்த முனையில் கூட நீங்கள் நிற்கலை. சமூக நீதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனை குடிசைகள் அப்படியே அந்த கூவத்து ஓரமாக இருந்த அத்தனை குடிசைகளையும் இருக்கிற எல்லாரையும் கண்டு வந்து இன்றைக்கி கட்டிடத்தில் வச்சது கலைஞருடைய ஆட்சி தெரியுமா? தமிழ்நாட்டில் கலைஞருடைய சாதனைகள் தெரியுமா? நம்ம ஊழல் உங்களை என்ன ஊழலை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சைக்கிளில் போன உங்கள் நிர்வாகியெல்லாம் இன்றைக்கி எப்படி இனோவா கார் வாங்கினா? யோசிச்சு போயிட்டீங்களா? யார்கிட்டேருந்து காசு வாங்கினாங்க? இல்லை திடீர்னு அப்படியே மூட்டை தூக்கி அப்போ சம்பாதிச்சாங்களா? இல்லை ஒரு பாட்டு பாடி உங்கள் தலைவர் மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டாங்களா? என்ன பேசுகிறீங்க? பைத்தியக்கார கூட்டமாக இருக்கீங்க. வான் பண்ணணும் உங்களெல்லாம். நான் நிஜமாகவே சொல்கிறேன், வார்த்தைகளை அளந்து பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. அது எப்படி நீங்கள் பேச முடியும்? ஒரு முதலமைச்சரை போய் அப்படி பேசுகிறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? புரோட்டோகால்னு ஒன்றும் இல்லை. ஏன் இபிஎஸ் தான் எதிர்கட்சி, ஒரு தடவை அது இபிஎஸ் பேசியிருக்காரு. அது மாதிரி ஜெயலலிதா எதிர்கட்சியா இல்லையா? கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இல்லையா? யாராவது இது மாதிரி பேசியிருக்காங்களா? உங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாங்களோ, பெற்று போட்டாங்க போல இருக்கு. ஒழுக்கமே இல்லாத வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் வந்து தலைவனாகி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? என்ன பைத்தியக்கார கூட்டமாக இருக்கீங்க நீங்கள். எம்ஜிஆர் இதில் வந்து அப்போது எதிர்த்தாங்க டிஎம்கே, அப்புறம் ரஜினியை வர விடாத தடுத்தாங்க. என்ன ரஜினியை பற்றி பேசுகிறீங்க? ரஜினியே அப்படி இல்லை, எனக்கு ஹெல்த்து சரியில்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலி பார்த்துக்க, என்னால் முடியாதுன்னு சொன்னார். ரஜினி தான் சொன்னார்ல, அவர் கழுகு, உங்கள் தலைவன் காக்கான்னார். கீழ் லெவல்லையே இருந்துட்டு போக வேண்டியது தானே காக்கா கூட்டத்தோட. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? ரஜினியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? சொடுக்கு போட்டு காமிச்சார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியும். எங்கே? தன்னுடைய முதலமைச்சர் இருந்த ஸ்டேஜில் தெரியுமா? அஜித் லெவலுக்கு வர முடியுமா உங்கள் தலைவர்? ஐயா, எங்களெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ஐயா. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற மேடையில் சொன்னார்,
அஜித்தும் சரி ரஜினியும் சரி கொடநாட்டில் கையை கட்டிட்டு குளிரில் கேட்டில் நின்றுங்கன்னு அம்மா என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு பிச்சைக்கார மாதிரி உட்காரல. அப்படிப்பட்ட தலைவனை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க. என்னை பற்றி பேச உனக்கு யோகியதை கிடையாதுப்பா. நான் செஞ்சது நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? 300 கோடி ரூபா வேலை நடந்த ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் நான் 1 பைசா கூட கமிஷன் வாங்காத இருந்தேன். என்னுடைய சொத்து கணக்கு இன்றைக்கும் இன்டர்நெட்டில் இருக்குது. உங்கள் சொத்து கணக்கை கொடுக்க முடியுமா? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் IRS நீ தான் அபியாசில் வந்தாச்சு இல்லை, அப்புறம் என்ன IRS? சர்வீஸில் இருக்கும்போது தான் IRS, அதான் ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு, அப்புறம் என்ன IRS? ஆதவ் அர்ஜுனா லூசு பசங்களாக நீங்கள் இருக்கீங்க. இந்த லூசுக்கு தான் எல்லாரையும் பார்த்து லூசுன்னு சொல்லிகிட்ருக்கோம். புரோட்டோக்கால் தெரியுமா உங்களுக்கு? கவர்னர் ரவிக்கும் நம்ம முதலமைச்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அதுக்காக சென்ட் ஆஃப் கொடுக்க போல புது கவர்னர் வந்தோன்னு வரவேற்கலை. அது வேறு. கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம். நீங்கள் வெறும் கூட்டம், கும்பல். நீங்கள் போய் கொள்கையெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு யாரை பற்றி தெரியும்? உங்களுக்கு அரசியலில் என்ன தெரியும்? சும்மா என்னமோ கூட்டம் இருந்ததுன்னா அப்படியே CM ஆகிடலான்னு நினைக்கிறீங்க. என்னமோ உலகத்துலேயே வராத கூட்டம் உங்களுக்கு தான் வந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் போராட்டத்தை ஒழுங்காக பண்ணும்போது உங்கள் தலைவனை கூப்பிடுங்க. அட்லீஸ்ட் 5 நிமிஷம் கொஞ்சம் நிதானமாக நின்றுட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்கள். எழுதி கொடுத்து இவ்விடம் நிற்கவும், இவ்விடம் திரும்பி அழவும், இவ்விடம் கத்தி பேசவும், அப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. சரியாக வராது. ஒன்றுமே எதுக்கு நீங்கள் பண்ணுற வேலைகளை நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களே காரி துப்பிப்பீங்க. புரியுதா? நான் கொஞ்சம் ஹார்ஷாக இது வரைக்கும் நான் பேசக்கூடாது பப்ளிக்கில்னு. நான் எனக்கு திமுக அல்ல, நான் முதலமைச்சருக்கு நல்ல நண்பனாக இருக்கிறேன். புரியுதா? ஆனால் திமுக தான் என் உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் பேசுனது இன்னும் வெளியில் வரலை, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உங்களால் யாராலையும் தாங்கவே முடியாது. ஆதி தாய்மார்கள் ஓட்டு உங்ககிட்டேருந்து அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அப்பா அம்மா காசுடைய அருமை தெரியாத அந்த பசங்க தருதலை கூட்டம் தான் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க பூத்துக்கு வரணும், ஓட்டு போடணும், அவங்களுக்கு முதல்ல ஓட்டு இருக்கணும், எவ்வளவோ இருக்குது. கொஞ்சம் அடக்கி வாசிக்க. ஆதவ் தம்பி ரொம்ப வாயை கொட்டி உளறி கொட்டி மாட்டிக்கூடாது. ஏன்னா அடுத்த 5 வருஷமும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும், ஃபுல் மெஜாரிட்டியோட. ஓகே, உங்களை பிஜேபி காப்பாற்றாது. பிஜேபி நீங்கள் அரசியலுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ பார்க்குறாங்க. புரியுதுல்ல? அரசியலுடைய ஆழம் தெரியாமல் சும்மா மேலோட்டமெல்லாம் பேசுகிறது சரியாக வராது. ஓகே, சரிங்க. சும்மா வெட்டியாக இந்த பசங்களை பற்றி பேசிட்டு போர் அடிக்குது. ஏதோ இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக சொன்னேன். என்னுடைய பேச்சு பிடிச்சிருந்தேன்னா நான் தான் என்னுடைய நம்பர் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கொடுத்துருக்கேன். பிடிச்சவங்க மட்டும் 9841023545 கூப்பிடுங்க. பிடிக்காதவங்க, கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த ஃபோனை நான் பிளாக் பண்ணிவிடுவேன். அதுக்கும் மேலே வரம்பு மீறி பேசினா எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துருவேன். ஓகேயா? நன்றி, வணக்கம்.